அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். ஆல்ரெடி மேஷ ராசிக்கான பலன்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்ப ரிஷப ராசியை பார்க்க போறோம். வரும் 2025ஆம் ஆண்டு சில முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்குங்க. காலச்சக்கரத்திற்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அதற்கு முன்பாக ஒரு சின்ன முக்கியமான தகவல். ஆல்ரெடி இந்த தகவலை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி பதிவுகள் போடும் நேரத்துல நீங்க கேட்கக்கூடிய விஷயம், அதாவது ஒரிஜினல் கருங்காலி எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. இந்த மாலைகளை நம்ம போடும்போது அதற்கு எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது. சோ நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கும் சில கிளைண்ட்ஸ்க்கு நம்ம வாங்குற இடத்துல இருந்து ஒரிஜினல் கருங்காலியை கொடுத்தோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த மாலையை வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது ஒரிஜினல் கருங்காலி. நீங்க எவ்வளவு டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க, காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். ஆனால் உடனே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. மேலும் இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திரம் உருவேற்றி இந்த மாலையை கொடுக்கிறோம். சோ இந்த மாலை உங்களுக்கு ஒரு கவசமாகவும் இருக்கும். பொதுவாகவே கருங்காலிக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதுல முக்கியமான பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கடன் தொல்லையை நீக்குவது, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, தொழில் அபிவிருத்தி, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிப்பது, வராகியம்மனுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. நிறைய பேர் புக் பண்ணி இருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு 2 மாலை மட்டும் தாங்க அனுப்பப்படும். ஏன்னா எல்லாருக்குமே இது போய் சேரணும். லிமிடெட் ஸ்டாக் தாங்க நம்ம வாங்கி இருக்கோம். ஆண்கள், பெண்கள், எல்லா ராசிக்காரர்கள், நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலையும் கருங்காலி மாலையை இந்த ராசிக்காரர்கள் போடக்கூடாது, இவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்சம், ஸ்படிகம் மற்றும் தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த மாலையை அணியலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி இருக்குங்க. அன்றைய தினம் தான் நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக கருங்காலி மாலை பூஜையை நம்ம செய்ய போறோம். சோ மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க இதற்கான டீடைல்ஸ் ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் தனியா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 மாலைகள் தாங்க இப்போதைக்கு கொடுக்க முடியும். சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். மேலும் நம்ம இன்னும் நிறைய கனெக்டடா இருக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி கீழே 2 குரூப்ஸ் இருக்குங்க. டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், அஸ்ட்ராலஜி சப்போர்ட். இந்த ரெண்டுத்திலையுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்த்தீங்கனாலே அந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு 2 டிக் சிம்பிள் போட்டிருக்க குரூப் இருக்கும். அது மட்டும் தாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். இதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல், கூட்டு பிரார்த்தனைகள், கோவிலில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நிறைய போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்றோம். மேலும் யூடியூப்ல ஷேர் பண்ண முடியாத சில பிரத்யேக தகவல்களை நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஷேர் பண்றோம். சோ எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, ரிஷபராசிக்கான பலன்களை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ண முக்கியமான விஷயம் மன உளைச்சல் தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப அதிகமான டிப்ரெஷன்ல இருந்தாங்க. இதற்கு காரணம் ஜென்ம ராசியில குரு பகவான் இருந்தது தாங்க. ஆனால் அடுத்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து 2ஆம் வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2025 மே மாதம் குரு பகவான் பெயர்ச்சி ஆனாலும் கூட அவருடைய பலன்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதுவரைக்கும் இருந்து வந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜெட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தனஸ்தானத்துல தனக்காரகனே இருக்க போறதுனால
இருப்பதனால நல்ல பணவரவை அது ஏற்படுத்தும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது சுபமான மாற்றமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. உற்சாகமாக உங்களுடைய வியாபாரம் நடைபெறும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகராக இருப்பாரு. வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உங்களுக்கு லாப சனியாக இருக்காரு. அதாவது 11ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறாரு. சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூலம் அதீதமான லாபங்கள் கிடைக்க போகுதுங்க. 2025 மே மாதத்துல சுகஸ்தானம் அதாவது 4ஆம் இடத்தில் கேது பகவானும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்க போறாங்க. இதன் காரணமாக 2025 மே மாதத்திலிருந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சொந்தமாக வீட்டு மனைகள் அல்லது வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க டபுள் செக் பண்ணிக்கோங்க. சுகஸ்தானத்துல கேது பகவான் இருப்பதனால எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணும். கலைத்துறை, மீடியா துறை, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு இதுவரை கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி ஞாபக சக்தி பெருக ஆரம்பிக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் மனம் விரும்பியபடி கைகூடும். ரிஷபராசிக்காரர்களின் உடன் பிறந்தவர்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த நல்ல பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இவை அனைத்துமே அனுகூலமாக இருக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் இல்லாமல் இருந்தது. இந்த 2025ஆம் ஆண்டு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மேஜிக் போல ஒரு முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே போல தாராளமான பணவரவு இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்தமாக வீடு வாங்க, வீடு கட்ட அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான லோன் எல்லாமே ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் நிம்மதியான ஆண்டாக அமையும். லாபஸ்தான சனியால் அதிரடியான பணவரவையும் மன நிம்மதியையும் குவிக்க பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை நீங்க தரிசனம் செய்யுங்க. குறைந்தபட்சம் 20 ரூபாய்க்கு வில்வ இலைகளை வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்தில் துர்க்கைக்கு அரளி அல்லது மல்லிகை பூ வாங்கி கொடுப்பதும் மிக மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஏழை மாணவர்களுக்கு நோட்புக், பென், பென்சில் போன்ற விஷயங்களை தானமாக கொடுங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த எளிமையான பரிகாரங்களை செய்யும் போது கிடைக்கவிருக்கும் நன்மைகள் 3 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது ரிஷபராசிக்காரர்களுக்கான கோச்சார பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தின் தசா புத்தியை பொறுத்து இந்த பலன்கள் சற்று அதிகமாகவும் கிடைக்கலாம், கொஞ்சம் குறைவாகவும் கிடைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. as of now January 8th இருந்து அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த தகவலை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. ஜனனகால ஜாதக பலன்கள், கோச்சார பலன்கள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலே போதும். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினாலே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததாக மிதுன ராசியின் பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.